கோவை நஞ்சப்பா சாலையில் உள்ள மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பும் பணி நடந்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் பரிமளா. வணக்கம் பரிமளா, விவரங்கள். வணக்கம் சுபா. கோவையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பக்கூடிய பணியானது தீவிரம் அடைந்துள்ளது. கோவையை பொறுத்தவரை வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணியானது காலை முதலே நடைபெற்று தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் நாளை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணியானது பணியாளர்கள் மூலம் நடைபெற்று வருகிறது. அதன்படி கோவை மக்களவை தொகுதியிலும் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணி துவங்கி நடைபெற்று வருகிறது. கோவையில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் குறிப்பிட்ட மையத்திலிருந்து வாக்குச்சாவடிகளுக்கு இந்த இயந்திரங்கள் வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது. வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துச் செல்லக்கூடிய ஒவ்வொரு வாகனத்திற்கும் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. கோவை நஞ்சப்பா சாலையில் இருக்கக்கூடிய மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியிலிருந்து வாக்கு இயந்திரங்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி பரிமளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.